உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் சேர்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டைக்கும் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜிக்கும் என்ன தொடர்பு? விரிவாக வரலாற்று பின்னணியை பார்க்கலாம். இந்தியாவில் மராட்டிய பேரரசர் சத்ரபதி சிவாஜியின் இராணுவ தளங்களாக அமைந்திருந்த 12 கோட்டைகளை உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மகாராஷ்டிரா அரசு முன்னெடுத்தது. அதில் 11 கோட்டைகள் மகாராஷ்டிராவிலேயே உள்ளன. 12வது கோட்டையாக தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கோட்டை அமைந்திருக்கிறது. இக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிப்பதற்காக யுனெஸ்கோ பிரதிநிதி ஹவஜாங் லீ ஜெகாம்ஸ் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் செஞ்சிக்கோட்டையில் நேரடி ஆய்வில் ஈடுபட்டார். இவரது அறிக்கையை தொடர்ந்து செஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட 12 கோட்டைகளையும் தனது பட்டியலில் இணைத்து புராதன சின்னமாக அறிவித்தது யுனெஸ்கோ. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்த உலக பாரம்பரிய குழுவின் 47வது அமர்வில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த அறிவிப்பின் பின்னணியில் 348 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு இருக்கிறது என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அமைந்துள்ள பழம்பெரும் கோட்டை கிபி 13ஆம் நூற்றாண்டு முதல் பல்வேறு காலகட்டங்களில் ஆட்சியாளர்கள் பலரால் மாற்றங்களை சந்தித்து வந்திருக்கிறது. கடந்த கால வரலாற்றில் தென்னிந்தியாவின் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகளில் ஒன்றாக இந்த கோட்டை திகழ்ந்தது. குறிப்பாக பிஜப்பூர் சுல்தான்களிடம் இருந்து 1677 செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றினார் மராட்டிய பேரரசர் சத்ரபதி சிவாஜி. சுமார் 20 ஆண்டுகள் இவரது ஆளுகையின் கீழ் இருந்தது செஞ்சிக்கோட்டை. அந்த நேரத்தில்தான் கிழக்கிந்திய கம்பெனியினர் தேவனாம்பட்டினத்தில் வணிகம் செய்வதற்கான உரிமை செஞ்சி அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றிய சில காலம் பேரரசர் சிவாஜி அங்கு தங்கியிருந்தார். அப்போது கோட்டை அரண்களை பலப்படுத்துவதில் பெரிதும் கவனம் செலுத்தினார். சுற்றுச்சுவர் மதில்கள் பலப்படுத்தப்பட்டன, காவல் அரண்கள் ஏற்படுத்தப்பட்டன. சத்ரபதி சிவாஜியின் ஆளுகையின் கீழ் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையாக செஞ்சிக்கோட்டை மாற்றப்பட்டது. இதனை நினைவு கூறும் வகையில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் செஞ்சிக்கோட்டை தற்போது இடம்பெற்று பெருமை சேர்த்திருக்கிறது. செஞ்சிக்கோட்டையானது யுனெஸ்கோவினால் உலக பாரம்பரிய சின்னமாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது உள்ளபடியே தமிழகத்திற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக அமைகிறது. செஞ்சிக்கோட்டை பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டிலே இது பற்றிய தகவலை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக மராட்டியருடைய 12வது கோட்டையாக இது சேர்க்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் 11 கோட்டைகள் சேர்த்துருக்காங்க. அந்த வரிசையில் வந்திருக்காங்க. குறிப்பாக மராட்டியர் காலத்துக்கு முன்னாடியே இந்த கோட்டை இருந்தது என்பதற்கு பல ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயநகர ஆட்சி காலத்தில் ஆட்சி புரிந்த நாயக்க மன்னர்களுடைய காலத்தில் பல வளர்ச்சிகள் பட்டதாக கோட்டையை அமைந்துள்ளது. இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் அமைந்துள்ளது. குறிப்பாக ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்தகிரி மூன்றும் சேர்ந்த ஒரு முக்கோண வடிவிலேயே தான் இந்த கோட்டைகள் இருப்பதை பார்க்குறோம். இந்த கோட்டை வலிமையான பாதுகாப்பு அரண்மிக்க குறிப்பாக அகழியை உள்ளடக்கிய மிகப்பெரிய கோட்டை. குறிப்பாக இந்த கோட்டையின் மூலமாக அப்பொழுதைய ஆட்சியாளர்கள் எப்படி ஆட்சி புரிந்தார்கள் என்பதையும் அவருடைய வாழ்க்கை முறைகளை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு இந்த கோட்டைகள் நம்ம எஞ்சி இருப்பதை பார்க்குறோம். அது குறிப்பாக தமிழ்நாட்டில் பல கோட்டைகள் இருந்ததற்கான தடைகள் இருந்தாலும் கூட இந்த கோட்டை ஓரளவுக்கு முழுமையான ஒரு கோட்டையாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். சில சேதாரங்கள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு முழுமையான ஒரு கோட்டையாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். எனவே தான் இந்த உலக பாரம்பரிய சின்னமாக தற்போது யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. இதன் மூலமாக இந்த பகுதி மக்கள் வணிக ரீதியாகவும் சுற்றுலா பயணிகள் நிறைய வருவதால் இந்த பகுதி மக்களும் இந்த சுற்றியுள்ள பகுதிகளும் வளர்ச்சி அடைவதற்கு நிறைய பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும்.